ஹாய் எவ்ரிவன், நீங்கள் டிஎன்பிஎஸ்சி டிஎன்யூஎஸ்ஆர்பி இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா? உங்கள் மைண்டில் இருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் 1000 பேரை கூட எதிர்த்து நில், ஆனால் ஒருவனை கூட எதிர்பார்த்து நின்று விடாது. ஏன்னா இது படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் மத்தியில் கண்டிப்பாக இருக்கணும். ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா நமக்கு எந்த ஒரு உதவியும் இல்லாமல், யாரோட சப்போர்ட்டுமே இல்லாமல் நம்மளா லைஃப்ல முன்னேறணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் கையில் எடுத்திருக்க விஷயம் தான் இந்த போட்டித் தேர்வு. கண்டிப்பாக நீங்கள் வேலைக்கு போனதுக்கப்புறம் உங்களை தேடி 1000 பேர் வருவாங்க. ஆனால் இந்த டைமில் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாருமே வரமாட்டாங்க. எல்லாருமே இதை பார்த்தீங்க அப்படின்னா டைம் வேஸ்ட் தான் சொல்லுவாங்க. ஏன்னா நானும் நிறைய இடத்துல அதை கேள்விப்பட்டிருக்கேன், நானும் அனுபவிச்சிருக்கேன் அந்த விஷயத்தை. ஸோ அதனால நம்ம மைண்ட்ல நம்ம ஃபோக்கஸ், நம்ம அடிச்சு இன்னும் ஒரு வருஷத்துல வேலைக்கு போய் உட்காருவோன்றதை தாண்டி வேற எதுவுமே இருக்கக்கூடாது. அதுக்காக யாரையும் எதிர்பார்த்து நிற்கவும் கூடாது. அது மாதிரி நீங்க எதிர்பார்த்து நிற்க கூடாதுன்னு சொல்ற நானே உங்களுக்கு ஒரு சில விஷயங்கள் சொல்றேன். நமக்கு யாரெல்லாம் பாசிட்டிவா பேசுறாங்களோ அந்த மாதிரி ஒரு ஆளையாவது கூட வச்சுக்கோங்க. நான் உங்களுக்கு காலையில 4 மணிக்கு டிவிகே மேத் அப்படின்னு சொல்லி கிளாஸ் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ அதுல மெயினா பாசிட்டிவான விஷயமும் உங்களுக்கு தேவையான சப்ஜெக்டை மட்டும் தான் சொல்லி தருவேன். ஸோ கண்டிப்பா நீங்க போட்டித் தேர்வுக்கு ஃபுல் ஃபோக்கஸா, ஃபுல் மைண்டா, டெடிகேஷனா இருக்கீங்கன்னா என்னோட வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதே மாதிரி உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி சப்போர்ட் இல்லாம இருந்தாங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க. கண்டிப்பா லைஃப்ல நீங்களும் முன்னேறுவீங்க, உங்க ஃப்ரெண்டும் முன்னேறுவாங்க. கண்டிப்பா அந்த வருஷம் எல்லாருமே அரசு அதிகாரியா மாற போறீங்க. கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம்.